வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த எபிசோடு கதை உங்களுக்கு பிடிக்கும். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. அதனால மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. நான் பிளாட்டை மட்டும் சொல்றேன். ஒரு ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு ஒரு சின்ன பையன் காணாம போயிடுறான். எப்படி அந்த சின்ன பையன் காணாம போனான்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பதில் சொல்றதுதான் இந்த எபிசோடோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ரவின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. நிறைய போனு நிறைய வயர்லாம் இருக்கு. அதை வச்சு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாம்ல ஆக்டிவேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. இவர் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்பர்லாம் ஓட ஆரம்பிக்குது. பாம் வெடிகிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. தடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை மீறி பாம் வெடிதா என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்போ ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவன் பேரு சந்தோஷ் அப்படின்றது. நியூஸ் பேப்பர் தான் படிச்சிட்டு இருக்கான். நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸை போட்டிருக்காங்க. அதாவது பாம் ரெடி பண்றது எப்படின்றத தேடக்கூடாது, அதே சமயம் பான் சைட்ல இதெல்லாம் தேடக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி தேடினா தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதை பார்த்து இந்த பையன் ரொம்ப பயப்படுறான். பயந்தவன் என்ன பண்றான்னா சாரான்னு ஒரு அக்காக்கு கால் பண்றான். அக்கா, சர்ச் ஹிஸ்டரியை எப்படி டெலீட் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ எதுக்காக டெலீட் பண்ணோம், நீ என்ன தேடினன்ற மாதிரி இந்த அக்காவும் கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் ஒன்னும் தேடல, இருந்தாலும் டெலீட் பண்றதுக்காக கேட்கிறேன், சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இந்த மாதிரி போனா ஆப்ஷன் வரும், நீ அதை கொடுத்தனா டெலீட் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரிடா என் ஃபங்க்ஷனுக்கு வந்துருன்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் ஏத்துக்கிறான். இந்த பையனோட அப்பா பேரு சஞ்சய் அப்படின்றது. சஞ்சயை பொறுத்த வரைக்கும் பையனை தனியா தான் பாத்துக்கிறாரு போல. இப்ப அப்பாவும் டயர்டா வராரு. தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. பையன் கால வேகமா அப்பாக்காக தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தரான். இவருமே தண்ணியை குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப பையனும் தயங்கி அம்மாவை நான் பாக்கணும்ப்பா, போட்டோ ஏதாவது இருந்தா காமிங்கன்ற மாதிரி கேட்கிறான். இதை கேட்டோன்னே இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. பையனை போட்டு அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. இந்த சவுண்டு கேட்டு பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேரு பார்வதி அப்படின்றது. எதுக்காக பேரனை போட்டு அடிக்கிறேன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவனோட அம்மாவை பத்தி கேட்கிறான். அதனால தான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே மாதிரி கொஞ்சம் ஏடபடமா பேசுறாரு. சந்தோஷ் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நமக்கு தெரிய வருது. இந்த பாட்டி தான் பேரனை நல்லபடியா பாத்துக்கிறாங்க போல. கேட்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி அவன் கிட்ட சொல்லியிருக்கேன். பாட்டி கிட்ட எதுனாலும் கேளு, அவன் கிட்ட கேட்காது அப்படின்ற மாதிரி பாட்டி சமாதானம் சொல்றாங்க. இந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா கூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு ரெடியாவு, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பையனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவரு பேரு பிரசாத் அப்படின்றது. இவரோட பொண்ணு தான் சாராவா இருப்பாங்க. இவர் போன்ல எல்லாம் பிஸியா பேசிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு மோனிகா அப்படின்றது. இப்ப வந்த சந்தோஷம் இவங்க கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு ரேவந்த் அப்படின்றது. இவனுக்கு சுத்தமா அந்த பையனை பிடிக்காது போல. சந்தோஷ் வான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறான். என்னடா என்னோட அக்கா கிட்ட பேசி வச்சன்ற மாதிரிலாம் கோவப்படுறான். ஆக்சுவலா சந்தோஷ் போன்ல இவன் தான் பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பான். அதனாலதான் சந்தோஷ் பயந்து டெலீட் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான். நான் தான் பான் வீடியோ பார்த்தேன்னு என்னோட அக்கா கிட்ட சொன்னியான்ற மாதிரி கேட்கிறான். நான் அதெல்லாம் சொல்லல, என்னை விடு, தேவைப்பட்டா நான் சொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷ் சொல்லிட்டு போறான். இப்ப சாரா இருக்காங்க பாத்தீங்களா, சந்தோஷமா ரெடி எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. சந்தோஷம் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கான். சந்தோஷ் எப்ப வந்தன்ற மாதிரி இவங்களுமே ஜாலியா அந்த பையன் கிட்ட பேசுறாங்க. இந்த பையனை ரொம்ப பிடிக்கும் போல. இந்த பையன் வந்து டெலீட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டான்ல. என்னடா டெலீட் பண்ண, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா சர்ச் பண்ண, எப்படி டெலீட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறான். எதுக்காக இவன் சமாளிக்கிறான்ற மாதிரி சாராவும் யோசிக்கிறாங்க. இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது மோனிகா இருக்காங்கல்ல, ஆன்டிக்கு காசு தேவைப்படுது, ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு வரியான்னு கேக்குறாங்க. எடுத்துட்டு வரன்ற மாதிரி சந்தோஷம் சொல்றான். இவங்களுமே கார்டெல்லாம் தந்து அனுப்புறாங்க. இந்த விஷயத்த ரேவந்த் தான் உன்னோட ஃப்ரெண்டும் கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷம் இருக்கான் பாத்தீங்களா, பேங்க்ல இருந்து காசெல்லாம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப இவங்க ரெண்டு பேருமே மடக்கிடுறாங்க. என் அம்மா என்ன நம்பி காடை தர மாட்டாங்க, ஆனா உன்னை நம்பி தராங்க, ஒழுங்கு மரியாதையா காசை தா அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரிங்க மாத்திப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அலின்ற மாப்பிளைய மாத்தி விட சொல்றாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, திடீர்னு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. என்ன திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. 2 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கும். அதனாலதான் இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாடியை பாக்குறாங்க. ஒரு சின்ன பையனோட பாடின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா சுத்தமா அடையாளம் தெரியாத மாதிரி அந்த பாடி மாறி இருக்கு. தண்ணியில மூழ்கிதான் அப்படி மாறி இருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே 3 பசங்க மிஸ் ஆகுறாங்க. அந்த 3 பசங்கள்ல யாராவது ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க.
ஆக்சுவலா அந்த 3 பசங்களுமே ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரே ஸ்கூல்ல படிக்கிறவங்க அடுத்தடுத்து காணாம போயிருக்காங்க. நம்மளால இன்னும் இந்த கேஸ சால்வ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சார் வேற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார், அந்த பையனோட பேரு சந்தோஷ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு கிடைச்ச பாடி சந்தோஷோட பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு பேசலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சஞ்சயை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது உங்க பையனா பாருங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. என் பையன்லாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையன் கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் இதுதான், இது உங்க பையன் ட்ரெஸ்ஸா பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதான் என்னோட பையன் இல்லன்னு சொல்றேன்ல, என் பையனை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. என்ன இவர் இவ்வளவு கோவமா தேவையில்லாம பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்சம் இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவரோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு விசாரிங்க, நம்ம வீட்டுல போய் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல சொல்றாரு. சஞ்சய் வீட்டுக்கு வந்து அம்மா இருக்காங்கல்ல, பேரன் கடஸ்டானான்ற மாதிரி கேக்குறாங்க. கிடைக்கலன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான், வந்துருவான்ற மாதிரி ரொம்ப கூலா சொல்றாரு. என்னடா இப்படி சொல்ற, நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலான்ற மாதிரிலாம் பார்வதி சொல்றாங்க. அதான் வந்துருவான்னு சொல்றேன்ல, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சஞ்சய் கோவப்படுறாரு. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல காமிச்ச ரவின்றவரை நமக்கு காட்டுறாங்க. ரவி ஒரு பப்புக்கு வந்திருக்காரு. 2 பொண்ணுங்க உட்காந்து இருக்காங்க. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு பொண்ணு கிட்ட தான் பயங்கரமா ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பெருசா இவரை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப இன்னொன்னு பொண்ணு இருக்காங்கல்ல, அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல, நான் இருக்கேன், நான் உனக்கு கம்பெனி தரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 2 பேருமே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவி இருக்கார்ல, என் கூட ரூமுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே விலை மாது போல. அதுல ஒரு பொண்ணு தான் இவர் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணுமே வீட்டுல இவர் பண்ணி வச்சிருக்க விஷயத்தெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உடம்புல ஷாக்க கொடுத்தோம், அது பாஸ் ஆகி ஒண்ணுமே ஆகாத மாதிரி தான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், வேணா உன் உடம்புல ஷாக்க கொடுக்கவான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணான்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி சொல்றாங்க. சரி சரி, நான் ஷாக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், வா ஒன்னா இருக்கலான்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாரு. சஞ்சய் கொஞ்சம் ஏடவிடமா பேசினார்ல, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசினார்ல, அதனால சஞ்சய் வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இது உங்க பேர்னா பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. பார்த்தோன்னே பேரன்றது தெரிஞ்சிருது. இவங்க ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் இவங்களுமே சமாதானம்லாம் சொல்றாங்க. சரி பேரன் எப்படி காணாமோனா அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சாராக்கு நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு பாத்தீங்களா, அந்த சமயம் எல்லாருமே பரபரப்பா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சந்தோஷ் எங்கன்னு தேடி இருப்பாங்க. சந்தோஷ் கிடைச்சிருக்க மாட்டான். இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அந்த ஃபங்க்ஷன் நின்னது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. சரி உங்க பையனோட ஒய்ஃப் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவ பேரு காயத்ரி சார், என் பையனை விட்டுட்டு போயிட்டா, அப்பத்துல இருந்து தான் என்னோட பையன் இந்த மாதிரிலாம் மாறிட்டான். பையன் கிட்ட கூட பாசமா நடந்துக்க மாட்டான், எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். நான் தான் என்னோட பேரனை பாத்துக்கிட்டேன், இப்ப பேரன் இறந்து போயிட்டான், அது கூட அவனுக்கு தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் எல்லாம் சஞ்சய்க்கு கேக்குது. சஞ்சய் கீழே வராரு. நான் தான் என்னோட பையன் இல்லன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்காக வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. இவர் யாரு என்னன்னு தெளிவா நமக்கு தெரியல. இவர் ஒரு இடத்துல குழந்தைங்களை எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. அந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டு போனோன்ற மாதிரி இவர் தூக்கிட்டு போறாரு. யார் இவருன்னு தெளிவா நமக்கு காட்டல. இதுக்கு முன்னாடி 3 பசங்க கடத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கொல்லலாம் பட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா இன்னும் அவங்களோட பாடி கிடைக்கல. சோ இப்போ வரைக்கும் அவங்க கடத்த தான் பட்டிருக்காங்க. 3 பேருமே ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவங்க. ஆனா இந்த பையன் கொல்லப்பட்டிருக்கான். 3 பசங்களை கடத்தினவன் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஒருவேளை அவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாராவை காட்டுறாங்க. சாராவும் அலிக்கு கால் பண்றாங்க. எல்லாம் பேசி தானே முடிவு பண்ணாங்க, திடீர்னு எதுக்காக கேன்சல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பேசிட்டு இருக்கும் போதே அவர் காலை கட் பண்ணிடுறாரு. வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் காரணம் புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஓகேவா தானே இருந்தது, எதுக்காக திடீர்னு மனசு மாறினான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த வீட்டுல ரேவந்த்னு ஒரு பையன் இருந்ததா சொல்லியிருப்பேன். ரேவந்த் அம்மா இருக்காங்கல்ல, அவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்பதான் இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சந்தோஷ் இங்க இருந்து தான் காணாம போயிருப்பான். அதை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நின்னு போனதுனால நாங்க எல்லாருமே கொஞ்சம் அப்செட்ல இருந்தோம், எல்லாருமே வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம். அதுல சந்தோஷம் யாருமே பெருசா கவனிக்கல, அவன் இறந்து போன செய்தியை கேட்டு நாங்களும் ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதுக்காக உங்க பொண்ணோட ஃபங்க்ஷன் நின்னது அப்படின்ற மாதிரிலாம் பிரசாத்தை பார்த்து கேக்குறாரு. பிரசாத்துக்கே அந்த காரணம் தெரியாது இல்ல.
சார் அதெல்லாம் எங்களோட பர்சனல், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், தயவு செஞ்சு போங்கன்ற மாதிரி பிரசாத் சொல்லிட்டாரு. பிரசாத் ஒரு லாயரா இருப்பாரு, பெருசா பேச முடியாம இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சந்தோஷ் இது வரைக்கும் அவனோட அம்மாவை பார்த்திருக்கவே மாட்டான், ஏன்னா கோர்ட்ல பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அம்மா பேரு காயத்ரி அப்படின்றது. காயத்ரி சார்பா ஒரு லாயர் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த லாயரை மட்டும் இந்த பையன் மாசத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணுவான் போல. அந்த லாயர் கிட்ட விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த ரவி யாருன்னு நமக்கு தெரியல, நடுவுல இவன் பாமெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் பாமெல்லாம் மத்தவங்களுக்கு செஞ்சு தருவான் போல, இவனை பத்தி நமக்கு டீடைலா தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த காயத்ரி லாயரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. காயத்ரியை பொறுத்த வரைக்கும் பையன் கிட்ட நேரடியா பேசக்கூடாது, போன் மூலியமா கூட பேசக்கூடாது. அவங்க சொல்ல நினைக்கிற எல்லா விஷயத்தையும் லாயர் கிட்ட சொல்லி லாயர் தான் அந்த பையன் கிட்ட சொல்லணும். இதை மீறிட்டாங்கன்னு தெரிஞ்சா கோர்ட்ல இவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா என்னதான் இருந்தாலும் நிறைய பேர் அதை மீறி செயல்படுவாங்க. நீங்க அந்த மாதிரி பையனை மீட் பண்ண வச்சீங்களா அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் அப்படிலாம் நான் மீட் பண்ண வைக்கலன்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. ஆனா லாயர் சொல்லும் போது கொஞ்சம் திக்கி தான் சொல்லிட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்துருது. கண்டிப்பா பையனையும் அம்மாவையும் மீட் பண்ண வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இது சார்ந்து விசாரிக்கணும்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஸ்பாவை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வேக்சின் பண்றதுக்காக வந்திருக்கா. வேக்சின் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு வலிக்குது போல. இவ்வளவு வலிக்கிற மாதிரி தான் பண்ணுவீங்களான்ற மாதிரி கோவப்படுறா. இதுக்காக தான் வேற டைப் வேக்சின் பண்ணலாம்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கலன்ற மாதிரி அங்க இருக்க ஹெட் லேடி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, இந்த வேக்சின் பண்ணோம், வலிக்காம பண்ணணும், உங்களால பண்ண முடியல, அதனால நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்ப போறா. என்ன அதுக்குள்ள நீ பாட்டுக்கு கிளம்ப பாக்குற, இவ்வளவு தூரம் பண்ணிருக்கல, அதுக்கு காசை தந்துட்டு போன்ற மாதிரிலாம் இந்த ஓனர் லேடி டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ஓனர் லேடி ரொம்ப டென்ஷனா பேசுறாங்கல்ல, இந்த பொண்ணு பயந்து காசை தந்துட்டு போறா. இந்த ஓனர் லேடி தான் காயத்ரியா இருப்பாங்க. காயத்ரி போட்டோவை இப்பதான் இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. இந்த காயத்ரியை பார்த்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அடிக்கடி லாயர் கிட்ட காயத்ரி பேசுறது உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக ரெண்டு பேருமே அடிக்கடி பேசுறாங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பையன் சந்தோஷ் இருக்கான் பாத்தீங்களா, ஏதோ ஒண்ணு மும்முரமா தேடிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பார்வதி கவனிக்கிறாங்க. என்ன தேடிட்டு இருக்க, பாட்டி கிட்ட சொல்லு, நான் எடுத்து தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் அம்மாவோட போட்டோ ஏதாவது இருக்குமான்னு தான் தேடிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றான். இந்த பாட்டியோட முகமே மாறிடுது. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல கூட இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா முகத்தை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டான், கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிருச்சேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க லாயரை மீட் பண்ணிட்டு கிளம்புனாங்க பாத்தீங்களா, லாயர் உடனே காயத்ரிக்கு கால் பண்ணி பேசியிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. உடனே இவங்க தகவலை மாத்திக்கிறாங்க. அதனால உடனே அந்த காயத்ரியை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இவருமே காயத்ரியோட கடைக்கு வந்துடுறாரு. பையன் இறந்து போன தகவலை பத்தி தெரிய வந்ததான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லாயர் கால் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னார் சார், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை பாத்தீங்களாமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இவங்க பிரசாத் மேலதான் பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஏன்னா பிரசாத் இருக்காரு பாத்தீங்களா, சஞ்சய்க்கு ஆதரவா கோர்ட்ல வாதாடி இருப்பாரு. நம்மளோட பையன் சஞ்சய் கிட்ட ஹாப்பியா இருக்க மாட்டான், நம்ம கிட்ட தான் நல்லபடியா இருப்பான், கஸ்டடியை நம்ம எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க பயங்கரமா லாயரை வச்சு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா சஞ்சய்க்காக வாதாடின பிரசாத் இருக்காரு பாத்தீங்களா, சஞ்சய்க்கு ஃபேவரா வாதாடி இருப்பாரு. அதனால தான் கஸ்டடி சஞ்சய் கிட்ட போயிருக்கோம். சஞ்சய்க்கும் உங்களுக்கும் நடுவுல எப்படி சண்டை வந்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இப்ப 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சஞ்சய் காயத்ரியை பயங்கரமா லவ் பண்றாரு. வீட்டுக்கு கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. சஞ்சயோட அக்காவா தான் மோனிகா இருப்பாங்க. மோனிகா இருக்காங்கல்ல, வான்ற மாதிரி தள்ளி கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை விட 6 வயசு மூத்தவ, இவளை கல்யாணம் பண்ண போறியா, வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, நான் கல்யாணம் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு 4-5 வருஷம் இவங்க ரொம்ப ஒத்துமையா தான் இருந்திருப்பாங்க. ஆனா பையனுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும் போது இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைலாம் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த சண்டையோட விளைவா தான் இவங்க 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் காயத்ரி இருக்காங்கல்ல, பையன் நம்ம கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. கோர்ட்ல இவங்க 2 பேருக்கு நடுவுல கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது காயத்ரிக்கு அட்டாக் நடந்திருக்கும். ஒரு 3-4 பேர் சேர்ந்த மாதிரி இவங்க கையில இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு போயிருப்பாங்க. இவங்களையும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. சஞ்சய் தான் இதை பிளான் பண்ணான்னு கூட நான் சந்தேகப்பட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது சாதாரண திருட்டா இல்ல சஞ்சய் பண்ணாரான்னு தெரியல. சரி, பையன் கஸ்டடி தான் எனக்கு கிடைக்கல, பையனை பார்க்கவாது செய்யலாம்னு நினைச்சேன், அது கூட பண்ணாத மாதிரி பிரசாத் பண்ணிட்டாரு. அதனால தான் வேற ஏரியால நான் கடை ரன் பண்ணிட்டு இருக்கேன், என் பையனை பார்க்கவே முடியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அப்ப நடுவுல நீங்க பார்க்கவே இல்லையான்னு கேட்கறாரு. பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பையன் கிட்ட லாயர் பேசிட்டு இருக்காரு. உன் அம்மாவை பார்க்கணுமான்னு கேட்கறாரு. இந்த பையனும் ஆமான்ற மாதிரி சொல்றான். அப்பதான் காயத்ரி இருக்காங்கல்ல, வேற ஒரு ரூம்ல இருந்து பையனை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. சட்ட ரீதியா இந்த மாதிரி பார்க்க அலோவ் பண்ணக்கூடாது, அதை மீறி தான் இந்த லாயர் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆனா பையனால இவங்க தான் அம்மான்றதை நம்ப முடியல. அம்மாவோட ஃபேஸை மறந்துருக்கான் போல. இவன் பெருசா நம்ப மாட்டான். நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. சாராவை வேணான்னு சொன்ன நபரோட பேரு அலி அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சிங் சென்டர் தான் வச்சிருக்காரு. இப்ப அந்த சென்டரை விட்டு போன் பேசிக்கிட்டே வெளியே போறாரு. இந்த விஷயத்த
விஷயத்தெல்லாம் சஞ்சய் கவனிக்கிறாரு. இவர் எங்க போறாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரியாம ஃபாலோ பண்றாரு. சஞ்சய் ஃபாலோ பண்றத வேற ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையன் ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்காக போனா பாத்தீங்களா, அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சின்ன பையன் காசு எடுத்துட்டு வரான். அப்ப 2 பேர் வந்து அவனை லாக் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் கவனிச்சிடுறாரு. இந்த 2 பசங்க கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த 2 பசங்க கெலாட்டா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன பண்ண ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் ரேவந்தியும் ஃப்ரெண்டையும் மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் காசை எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த காசை புடுங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. அவன் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதை மீறி அடிச்சு இவங்க காசை புடுங்கிருப்பாங்க. இவ்வளவுதான் தெரியும்ன்ற மாதிரிலாம் இந்த பசங்க சொல்றாங்க. இல்ல நீங்க தான் வேற ஏதோ பண்ணிருக்கீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கேட்டுட்டு இருக்க மோனிகா இருக்காங்கல்ல, மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. பசங்க கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமும் சந்தோஷ் வீட்டுக்கு வந்திருப்பான். சந்தோஷ்க்கு இவங்க தான் ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் அங்கிள் கிட்ட சொல்றேன்ற மாதிரிலாம் சமாதானம் பத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே அந்த நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன்ல ஆர்கியூமெண்ட்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ல எல்லாருமே பிஸியா இருந்தோம். சந்தோஷ கவனிக்காம விட்டுட்டோம். அந்த கேப்ல தான் சந்தோஷ் வெளியே போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் இவங்க சொல்றத நம்ப மாட்டாரு. ரேவந்த் தான் பிளேம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ரேவந்த கஸ்டடியில எடுக்கணும்னு சொல்றாரு. ரேவந்த் அப்பா லாயர்ல அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. சாலிடா ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. இதனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நேரா பார்வதியை பாக்குறதுக்காக வராங்க. ரேவந்த் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாருல, அதை பத்தி எல்லாம் பார்வதி கிட்ட சொல்லிட்டாரு. ரேவந்துக்கும் சந்தோஷுக்கும் ஒத்து போவாது. இதை பத்தி எல்லாம் பார்வதியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ரவியை காட்டுறாங்க. இப்ப ஏதோ ஒரு பாம்பை ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஏடகடமா அந்த பாம்பு வெடிச்சிருது. இவருமே அதுல இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல பாம்பு வெடிச்சு ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. அந்த ஃபங்க்ஷன் நின்னு போய் ஆர்கியூமெண்ட்லாம் வந்தது பாத்தீங்களா, அந்த டைம் தான் அந்த சின்ன பையன் சந்தோஷ காணாம போயிருப்பான். அதே டைம் சந்தோஷோட அம்மா காயத்ரி இருக்காங்கல்ல, அந்த ஏரியால தான் இருந்திருக்காங்க. அவங்க போன் டவரை வச்சுதான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப லேடி அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராங்க. சஞ்சய் இன்ஸ்பெக்டர் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணும் போது சஞ்சய் அலிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வந்தது சார். ஏன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நம்ம ஆளுங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சரி தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. எதுக்காக ஃபாலோ பண்றான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. மோனிகாவும் பார்வதியோட பொண்ணு தானே. இப்ப பார்வதி மோனிகாவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ரேவந்தியும் போட்டு திட்டுறாங்க. இவன் அடிக்கும் போதெல்லாம் நான் பல வாட்டி கண்டிச்சிருக்கேன், நீ கண்டிச்சதே இல்ல, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ரேவந்த் தான் சந்தோஷம் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் பார்வதி பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க பையன் இருக்கார்ல, அம்மா நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவோட கையை பிடிச்சி வேகமா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஏன்டா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க, ரேவந்த் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. ரேவந்த்னால சந்தோஷ் சாவலமா, உங்களால தான் செத்துருக்கான்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. அம்மாக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி பாக்குறாங்க. இவர் அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கும் போது போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்ககிட்ட விசாரணை பண்ணோம் வா ஸ்டேஷனுக்குன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அதே சமயம் காயத்ரியும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. நீங்க எதுக்காக அந்த ஏரியாவுக்கு வந்தீங்க, உங்க பையனை நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என் பையனை நானே எப்படி சார் ஏதாவது பண்ணுவேன், என் பையனை நான் பார்க்க வந்தது உண்மைதான், எதுக்காக பார்க்க வந்தன்றதையும் சொல்றேன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா லாயரை ஏமாத்தி பேச வச்சாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் சொல்லிடுறாங்க. பையன் ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பான். பையனுக்கு ப்ரூவ் பண்ணோன்றதுக்காக இவங்க போட்டோஸ் எல்லாம் காட்டலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த டைம் இவங்க கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்காது. நான் இந்த நாள் உன்னை மீட் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபங்க்ஷன்ல இந்த இடத்துல வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவனை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்றாங்க. இவங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, சாராவோட பைக்ல சாரா கூட சேர்ந்த மாதிரி தான் எங்கேயோ போயிட்டு இருக்கான். இவன் எங்க போறான்ற மாதிரிலாம் இவங்க ஷாக்கிங்கா பார்த்திருப்பாங்க. சாரா எங்க கூட்டு போனான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கல்யாண பொண்ணு சாரா எதுக்காக கூட்டு போனா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே பயங்கரமா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி சஞ்சய் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராங்க. ஆக்சுவலா அந்த நிச்சயம் நின்னு போனது பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து இவர் அலிய ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்காரு. நீ எதுக்காக ரெகுலரா அலிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே ஃபாலோ பண்ணதை பத்தி ஒத்துக்கிறாரு. அதே சமயம் அலிய ஒரு பார்ல மீட் பண்ணி ரொம்ப நேரம் பேசியிருப்பாரு. என்ன பேசினன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் திடீர்னு சாராவை வேணான்னு சொல்லிட்டான், என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனேன், இதுல என்ன தப்பு இருக்கு, இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. உன்னோட பையன் கடைசியா சாரா கூட சேர்ந்த மாதிரி தான் பைக்ல போயிருக்கான். அதே மாதிரி கடைசி நேரத்துல அலி சாரா வேணான்ற மாதிரி முடிவெடுத்திருக்கான். இந்த 2 சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு, அதே சமயம் அவங்க 2 பேருக்கு நடுவுல நீ எதுக்காக நுழைஞ்ச, உன் பையன் கொல்லப்பட்டிருக்கான், நீங்க 3 பேர் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பிளேம் பண்றாரு.
என் பையனை நான் எப்படி சார் ஏதாவது பண்ணுவேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அடிச்சுலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் லேடி அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரவின்னு ஒருத்தன் பாம்பு அடிச்சு இறந்து போனான் பாத்தீங்களா, அவனை பத்தி விசாரிக்கும் போது நிறைய தகவல் தெரிய வந்திருக்கும். டெரரிஸ்டுங்களுக்கு எல்லாம் பாம்பு ரெடி பண்ணி தரதான் இவனோட வேலையா இருக்கும். அவனை பத்தி டீடைலா சர்ச் பண்ணும் போது இவங்களுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்கும். அவன் போன்ல ஒரு சின்ன பையனோட போட்டோ இருக்கும். அந்த கேஸ் தான் நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு தெரிய வந்தது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனோட போட்டோ தான் இருந்ததுன்ற மாதிரி சந்தோஷ் போட்டோவை காட்டுறாரு. ரவிக்கும் சந்தோஷ்க்கும் நடுவுல என்ன தொடர்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை சந்தோஷ ரவி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா, அந்த ஆங்கிளையும் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. போலீஸ் ரெகுலரா பண்ற மாதிரி செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு மர்ம நபரை காமிச்சாங்கல்ல, அவர் வண்டியும் இந்த வழியா வந்துட்டு இருக்கு. ஆனா போலீஸ் செக் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் பயப்படுறாரு. பொறுமையா வண்டியை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு கான்ஸ்டபிள் பாத்துறாரு. எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த நபரை அமைக்கிறாங்க. வண்டியில என்னடா வச்சிருக்க, ஒழுங்கா திறந்து காமின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பயந்துகிட்டே திறந்து காட்டுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. பாம்பு அடிச்சு ரவி இறந்து போனா பாத்தீங்களா, அந்த ரூமை இவங்களுமே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ரவியை பத்தி விசாரிக்கும் போது அடிக்கடி ஹோட்டல் ரூம்லாம் எடுப்பான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே அந்த ஹோட்டலுக்கு வந்து ரவியை பத்தி விசாரிக்கிறாங்க. சரி, இவர் கடைசியா கூட ஒரு பொண்ணு கூட வந்தாரு, அந்த பொண்ணு பேர்ல தான் ரூம் எடுத்தாங்க, அந்த மேடம் இன்னும் காலி பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த மேடம் பேரு சல்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ரூம் நாங்க பாக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த லேடியும் ரூம் நம்பரை சொல்லிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த ரூம் கிட்ட வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் கதவே திறந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. பார்த்தா சல்மா அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. கடைசியா ரவி கூட தான் இந்த சல்மா வந்திருக்கா, கொல்லப்பட்டிருக்கா, ரவி தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சல்மாவோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எல்லாம் விசாரிங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வேளை ரவியை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. 3 பசங்க காணாம போன கேஸை இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சார், குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே அந்த நபர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல வேலை பார்த்தவரா இருப்பாரு. 3 பசங்களை டார்கெட் வச்சுதான் தூக்கி இருக்காருன்னு தெரிய வருது. 3 பசங்களை எதுக்காக தூக்குன அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்க 3 பேருமே கொஞ்சம் வசதியான வீட்டு பசங்க, அதனால தான் கடத்தி காசு சம்பாதிக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இந்த பையனை நீ தான் கொலை பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவரும் சந்தோஷ போட்டோவை பார்த்து சொல்றாரு. சல்மாவோட போனை ஓபன் பண்ணி பார்க்கும் போது இவங்களுக்கு சில தகவல் தெரிய வருது. சல்மாக்கு ரோஷினின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த ரவி இருக்கார்ல, 2 பேர் கூடயும் சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு. இந்த ரோஷினிக்கு ரவியை பத்தி தெரிஞ்சிருக்கும், விசாரிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி 4 பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப 4 பேருமே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்காங்க. சாரா பைக்ல வச்சு கூட்டு போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி காயத்ரி சொல்லிருப்பாங்க. காயத்ரி, நீங்க பார்த்ததை தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. காயத்ரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சாரா பைக்ல அந்த பையனை கூட்டு போயிருப்பா. நான் இதை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கதான் சாரா இருக்கா, நீ எதுக்காக கூட்டு போன அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சாராவும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அலி பாட்டுக்கு திடீர்னு நோ சொல்லிட்டு போயிட்டார்ல, இவங்க அப்செட் ஆகி அலி கிட்ட பேசலான்ற மாதிரி கிளம்பி பைக்ல போயிருப்பாங்க. போற வழியில தான் இந்த பையன் சோகமா உட்காந்துருப்பான். என்னடாச்சு, ஏன் இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றான். சரி வா, உன்னை வீட்லயே விடுறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், அந்த இடத்துல மட்டும் விடுறீங்களான்ற மாதிரி கேட்கறான். விடுறன்ற மாதிரி இவங்க ஏத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனை பைக்ல கூட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் காயத்ரி கவனிச்சிருப்பாங்க. நான் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டு கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஃப்ரெண்டு வீடா, எங்க அந்த ஃப்ரெண்டு வீடு இருக்குன்ற மாதிரி கேக்குறது. இவங்களுமே வீடு எங்க இருக்குன்றத சொல்லிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் நமக்கு காட்டுறாங்க. அந்த ரோஷினி எப்பவுமே பார்ல தான் இருப்பாங்க போல. இப்ப பார்ல வச்சு ரோஷினியை லாக் பண்ணி இவருமே பேச ஆரம்பிக்கிறது. அப்படியே கட் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. அலி தானே திடீர்னு அந்த ஃபங்க்ஷனை நிறுத்தினது, எதுக்காக நிறுத்தின, ஒழுங்கா காரணத்தை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறது. காரணத்தை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அலியும் காரணத்தை சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற சாரா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவன் என்ன காரணத்தை சொன்னான்னு நமக்கு தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அந்த ரோஷினியை கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ரோஷினி கிட்ட பேசுறாங்க. ரோஷினி சல்மா 2 பேருமே விலை மாதிரிகளா இருப்பாங்க. ரவி இருக்கான்ல, அடிக்கடி இவங்க கூட ஒன்னாலாம் இருப்பான். இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே மாறி இருப்பாங்க. ஜாலியா இவங்களுக்குள்ள கிண்டல் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவன் பாம்பு ரெடி பண்ற வேலை தான் பண்றான். ஆனா இவங்க கிட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி போய் தான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு சேலஞ்ச் எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றான். அப்படியா, நாங்க ஒரு சேலஞ்ச் தரோம், பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க. பண்றன்ற மாதிரி இவன் சொல்றான்.
இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க, அந்த லேடியை உன்னோட வழிக்கு வர வைன்ற மாதிரி சொல்றாங்க. வயசானவங்களா தெரியுறாங்க, வேற யாரையாவது காட்டுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வயசானவங்கள உன்னோட வழிக்கு கொண்டு வரதான் கஷ்டம், வயசு பொண்ணுங்களை ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த 2 பேர் சொல்றாங்க. சரி அவ்வளவுதானே, அந்த லேடியை நான் வழிக்கு கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த லேடிக்கு பக்கத்துல போய் பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. அவன் கண்டிப்பா அடி வாங்கிட்டு திரும்பி வந்துருவான்னு நினைச்சோம், ஆனா அவன் பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணான் அப்படின்ற மாதிரி ரோஷினி சொல்றாங்க. இப்பதான் அந்த லேடி யாருன்னு நமக்கு ரிவீல் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, பார்வதி தான். 60 வயசு பாட்டி கிட்ட தான் இவன் பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணி பழக ஆரம்பிச்சிருக்கான். இந்த பார்வதி பாட்டியும் சாதாரண ஆள் இல்ல, அடிக்கடி இவன் கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் இருக்கான்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றான். நீ என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் செட்டே ஆகாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் சொல்றதை கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க கேட்காம இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க சந்தோஷ வெளியே உட்கார வச்சுட்டு தான் ரவி கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காங்க போல. இப்ப வெளியே வந்து சந்தோஷ் கிட்ட கிளம்பலான்னு சொல்றாங்க. பின்னாடியே ரவி இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, சந்தோஷ் கிட்ட ஜாலியா பேசுறான். நான் உனக்கு அண்ணன் மாதிரி தான், உனக்கு என்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அண்ணனை பாக்குறதுக்காக வரணும், இதுதான் அண்ணனோட அட்ரஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டும் பார்வதியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. ஆனா பார்வதி விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க போல. இதை பாக்குற இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சஞ்சய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் சஞ்சய் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மாவை போட்டு இவர் பயங்கரமா திட்டிருப்பாரு. சந்தோஷ் இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம்னு திட்டினாரு பாத்தீங்களா, அது கோவத்துல சொன்ன வார்த்தையா இருக்கும். ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. நானும் காயத்ரியும் பிரிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா அம்மா இருக்காங்கல்ல, வயசு பசங்க கூட க்ளோஸாலாம் இருந்திருக்காங்க, அதை காயத்ரி பார்த்து கோவப்பட்டிருப்பாங்க. இதனால தான் இவங்களுக்குள்ள சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும், இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி கஷ்டப்பட்ட வேணான்னு தான் சொல்லாம இருந்திருப்பாரு. இப்பதான் ரோஷினி அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடை வச்சிருப்பான், அந்த கடையில் தான் இவங்களும் சல்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சின்ன பையன் வரான். ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட வர சொன்னீங்கல்ல, அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்றான். சரி வா வீட்டுக்கு போய் பேசிக்கலான்ற மாதிரி கூட்டு போயிருப்பாரு. அவர் கூட்டு போய் கொஞ்ச நாள்ல தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சல்மா இருக்காங்கல்ல, கண்டிப்பா அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி ரவி கிட்ட விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது கோவத்துல தான் இவன் கொலை பண்ணிருக்கான் போல. சல்மா இறந்து போனதே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் சார், அதுக்கப்புறம் தான் ரவியும் பிளாஸ்ட்ல இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் ரோஷினி சொல்றாங்க. சோ ரவியோட மோட்டிவ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. பார்வதி நோ சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த கோவத்துல இருந்திருப்பான். பேரன் பேசுறதுக்காக வரும்போது அந்த பேரனோட கதையை முடிச்சிருப்பான். அதே சமயம் அந்த பாட்டியோட ஃபேமிலியில இருக்க எல்லார் கதையும் முடிக்கணும்ன்றதுக்காக புதுசா ஒரு பாம்பை ரெடி பண்ணிருப்பான். அந்த பாம் ஃபெயிலியர் ஆகி தான் அவனே வெடிச்சு இறந்து போயிருப்பான். இந்த பார்வதி இருக்காங்கல்ல, ஒரு 40 வயசு இருக்கும் போது கூட எஸ்கார்ட் சர்வீஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க கூட ஒன்னா இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. பையன் பேசும்போது அதெல்லாம் இவங்களுக்கு தோணி இருக்கும், இதுக்கப்புறம் வாழ வேணான்ற மாதிரி தான் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அலி ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாரு, கேட்டு சாரா ஷாக் ஆனாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, என்ன விஷயம்ன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அலிக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போது ஒரு பெரிய ஆள் கிட்ட வேலை பார்த்திருப்பாரு. அந்த பெரிய ஆள் இருக்கார்ல, எஸ்கார்ட் எல்லாம் வர வச்சு ஒன்னா இருப்பாரு. அந்த மாதிரி வந்ததுல பார்வதியும் ஒருத்தங்களா இருப்பாங்க. எது நம்ம பாட்டி அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் சாரா பயங்கரமா ஷாக் ஆயிருப்பா. இப்ப அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சாராவோட பாட்டியை பத்தி எல்லாம் அலிக்கு முன்னாடியே தெரியாது. ரிங்க மாத்துன்னு சொன்னாங்கல்ல, அப்பதான் பின்னாடி பாட்டி நிக்கிறதை இவர் கவனிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட சம்பந்தம் பண்ணணுமான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் கடைசி நேரத்துல நிறுத்திருப்பாரு. அலியை மீட் பண்ணி சஞ்சய் பேசியிருப்பாரு. அலி இந்த விஷயத்தெல்லாம் சஞ்சய் கிட்ட சொல்லியிருப்பான். சஞ்சய் இருக்கார்ல, இத பத்தி அம்மா கிட்ட கோவமா பேசும்போது சொல்லியிருப்பாரு. சோ நம்மளால தான் பேரன் இறந்து போயிருக்கான், நம்மளால தான் பேத்தியோட கல்யாணம் நின்னு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இந்த குற்ற உணர்ச்சினால தான் இவங்க விஷம் குடிச்சு இறந்து போயிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போலீஸுங்க இந்த கேஸை சால்வ் பண்ணிடுறாங்க. இதோடயே இந்த எபிசோடு கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இதுல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.